எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது அந்த பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்சிட்டோம், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் அவங்க வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யாமல் இருக்கிறாங்க அந்த தீர்மானத்தை. அதனால நீங்க தேர்தல் ஆணையத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு பார்ட்டியா போட்டு உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இதை ஏற்றுக்கொண்டு அப்லோட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி இந்த தீர்மானங்களுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க. பல்வேறு நீதிமன்றங்கள் அது குறித்த சிவில் வழக்குகள் இருக்கு, அதனால இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு எங்களால பதிவேற்றம் செய்ய முடியாது என்கிற ஒரு பதில் மனுவை அவர்கள் தாக்கல் செய்தாங்க. இந்த தீர்ப்புல எந்த இடத்திலையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனு உட்பட டிஸ்மிஸ் தான் பண்ணப்பட்டிருக்குது. அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுங்கன்னு கூட சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனு டிஸ்மிஸ். அப்ப தேர்தல் ஆணையத்துடைய அந்த பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால சூமோட்டோவா தேர்தல் ஆணையம் ரிவீல்ட் தேர் மைண்ட், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட்டிஷனை இன்றைக்கு டிஸ்மிஸ். அப்ப சூமோட்டோவா இது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த சிவில் வழக்குகள்ல ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் தெரியும். லட்சுமணன் நான் வர உங்கள்கிட்ட வர லட்சுமணன் மணிகண்டன் குறுக்கிட விரும்பாரு. மணிகண்டன் எஸ் சார், கேசிபி என்ன ஒரு தவறான தகவல் சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பதில் என்ன சொன்னாங்கன்னா, சிவில் கீழே பல வழக்குகள்லாம் இருக்குதுன்னு குறிப்பிடல, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் நாங்கள் பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதனால விரைவா உடனடியா உச்ச நீதிமன்றம் அவங்களோட வெப்சைட்ல அதை மாத்த போறாங்க. நான் கேட்கிற கார்த்திகை செல்வன், இது டிபேட்டா இல்ல லீகல் இதை பத்தி நம்ம ஏதாவது இது பண்றதா, சட்டம் இது போக சொல்லுங்க கோர்ட்டுக்கு. இது அவங்க இருக்கிற வாய்ப்புகளை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. திரு லட்சுமணன் நான் வர லட்சுமணன், இந்த டிபேட் சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட தீர்ப்பை அடிப்படையாக வச்சுதா அரசியல மட்டுமே இதை பேச முடியும். இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறதுனால அந்த தீர்ப்பை பத்தி சட்டத்தின் பார்வையில தான் அரசியல் விவாதம் தான் இது. அதனாலதான் தீர்ப்புல இருக்கிற வாசகங்களை நான் ஒன்னொன்னா சொல்லி காட்டுறேன். இன்னொன்னு பிரேயர் நம்ம சொல்றோம். இந்த வழக்குல பிரேயர் வச்ச ஒரே ஆள் ஓபிஎஸ் தான். இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லுங்க. எடப்பாடி எந்த பிரேயர் வைக்கல. ஓபிஎஸ்ஐ கூட அந்த தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொல்லுங்க. தீர்மானத்தை பத்தி ஓபிஎஸ் ஒரு கோரிக்கை வைக்கல. எடப்பாடி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியும் கூட ஓபிஎஸ் வழக்கறிஞர் அமைதிதான் காத்தார். இன்னொரு இன்டர்வியூ மனு ஒண்ணு போட்டார். ஈரோடு இடைத்தேர்தலுக்காக எடப்பாடி ஒரு இடையீட்டு மனு போட்ட போது, நாங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றிய தீர்மானங்களை கேசிபி சொன்ன மாதிரிதான் அந்த தீர்மானங்களை எலெக்ஷன் கமிஷன் தன் வெப்சைட்டில் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு சொல்லி வந்த போது அந்த கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்கல. அதை சுத்தமா தள்ளி வச்சுட்டு புதுசா ஒரு தமிழ் மகன் விசாரணை கொண்டு பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கார்த்திகை செல்வன், பொதுக்குழு செல்லும்னு சொல்லிட்டாலே அந்த 11 தீர்மானங்கள்ல 100 தீர்மானம் நிறைவேற்றினாலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலும் அது நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் செல்லும்ன்றதான் அர்த்தம். அதுதான் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல வழங்குற ஒரு தீர்ப்புடைய அர்த்தம். ஆனால் நீதிபதிகள் ஒரு படி முன்னால் ஸ்பெசிபிக்கா சில பாயிண்ட சொல்றாங்க. நாங்கள் இந்த தீர்மானத்தை பற்றி பேச விரும்பல, ஏன்னா நீதியை நிலைநாட்டணும்னா அந்த தீர்மானங்களை திரும்பவும் அந்த உரிய போரத்துல ஓப்பனா வைக்கிறோம். டு பி அஜிடேட்டட். யாரெல்லாம் எதிர்க்கிறீர்களோ யாரெல்லாம் நியாயப்படுத்துறீர்களோ அங்க போய் பண்ணுங்கன்னு ஒட்டுமொத்த தீர்மானத்தை ஓப்பனாக வைத்திருக்கிற போது இந்த சூழலில் எலெக்ஷன் கமிஷன் இதை பதிவேற்றம் பண்ணாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், நான் மதிக்கிற நண்பர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல சட்டத்தை பிடிச்சு தொங்குறாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்காக துரதிஷ்டமா நினைக்கிறேன். ஏன்னா அதே சட்டத்தை பிடிச்சு தொங்கிதான் 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பை எடப்பாடி வாங்கினார். இடையீட்டை தீர்ப்பு வாங்கினார் உச்ச நீதிமன்றத்தை, இரட்டைகளை வாங்கிய தீர்ப்பு அதுவும் சட்டத்தை பிடித்து தொங்கியதால் தான் கிடைச்சது. தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சாதாரண குடிமகனை அந்த வார்த்தை பாதிக்கும்.